சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் ஹெட் கோச் ஒரு ஓவர்சீஸ் கோச்சா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே சிஇஓ ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தாரு. ஸோ அதைத் தொடர்ந்து நெக்ஸ்ட் சிஎஸ்கேவோட ஹெட் கோச் யாரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரெண்ட்பீடியா சேனல். ஸோ இன்னைக்கான ஸ்போர்ட்ஸ் நியூஸில் இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு தி வீடியோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. சிஎஸ்கேவோட ஹெட் கோச் சம்மந்தமாக சோஷியல் மீடியாவில் லாட் ஆஃப் ரூமர்ஸ் வந்து போயிட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் தினேஷ் கார்த்திக் ஹெட் கோச் ஆக போகிறாரு, ரவி சாஸ்திரி ஹெட் கோச் ஆக போகிறாரு, ராகுல் டிராவிட் ஆல்சோ வந்து ஃப்ரண்ட் ரன்னராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில ரூமர்ஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சிஎஸ்கே சிஇஓ வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கிரிக் பஸ்ஸில் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, எங்களுக்கு வேர்ல்டு வைட்லேருந்து லாட் ஆஃப் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க கோச்சிங் ஸ்டாஃபுக்கு. அந்த வகையில் நாங்கள் வந்து ஒரு ஓவர்சீஸ் கோச்சை தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக வந்து சிஎஸ்கே சிஇஓ சொல்லியிருக்காரு. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு கோச் எம்எஸ் தோனிக்கு அண்டரில் வேலை செய்யக்கூடிய ஒரு கோச்சாக தான் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். அதேமாரி அந்த கோச்சிங் ஸ்டாஃப் வந்து சப்போஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணால் அது வந்து எம்எஸ் தோனி மற்றும் ருத்ராஜ் கைக்வாடோட ஒப்புதல் இல்லாமல் அந்த கோச்சிங் ஸ்டாஃபை நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக வந்து சிஎஸ்கே சிஇஓ சொல்லிட்டாரு. ஸோ இந்த விஷயத்தில் வந்துட்டு எம்எஸ் தோனி தான் வந்து முடிவில் எடுக்க போகிறாரு ஹெட் கோச் சம்மந்தப்பட்ட விஷயத்தில். இதுக்கு வந்து ஹெட் கோச்சே வந்து எம்எஸ் தோனி இருந்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு வந்து தோணும். ஸோ அவரோட மைண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அவர் வந்து இன்னொரு வருஷம் பிளேயராக ஆட போகிறாரா, இல்லை வந்து மென்டராக ஆக போகிறாரா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட மைண்டில் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம லேட்டராக வந்து என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு ரூல்ஸுக்கெல்லாம் கட்டுப்பட்டு ஓவர்சீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோச்சஸ் வந்து இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இருக்கிறாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆர்டிக்கல் மூலிமா இந்தந்த கோச்செல்லாம் வந்து ஹெட் கோச்சாக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் யார் யார் அப்படிங்கிறத ஒன்று வேணால் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யார் அப்படின்னா வந்துட்டு மைக்கேல் கட்சி தான். ஸோ இவர் வந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கார் கோச்சிங் ஸ்டாஃபுக்கு. ஆல்ரெடி வந்து கோச்சாக வந்து சிஎஸ்கே கேம்பில் இருந்திருக்கிறாரு. சிஎஸ்கேவோட அந்த டாப் டு பாட்டம் எல்லாமே வந்து இவருக்கு தெரியும். ஸோ இவர் தான் வந்து ஃப்ரண்ட் ரன்னரும் கூட. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டன் மெக்கலம். ஸோ இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து இங்கிலாந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் ஸ்டாஃபாக இருந்திருக்காரு, ஹெட் கோச்சாக இருந்திருக்காரு. அதேமாரி ஐபிஎல்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் கோச் அனுபவம் இருந்திருக்குது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு வந்து கோச்சிங் ஸ்டாஃபாக வந்து ஹெட் கோச்சாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறாரு. ஸோ அதனால் அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுபவம் வந்து இருக்குது. ஸோ அதனால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும். ஸோ அதனால் அவரும் வந்து ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கிறாரு. அடுத்த தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு இது வந்து ஒரு சர்ப்ரைஸான ஆப்ஷனாக வந்து இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு ஆண்ட்ரூ ஃப்ளண்டாஃப் அப்படிங்கிற ஒரு பிளேயர். ஸோ அவர் யார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே நன்றாக தெரியும். ஸோ யுவராஜ் சிங் வந்து 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்சார்ல. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிளேயர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமுக்கு வந்து கோச்சிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எதனால் அப்படின்னா அந்த இங்கிலாந்து லைன் அப்படிங்கிற ஒரு இந்த டீம்லேருந்து அவர் வந்து ஸ்டெப் டவுன் ஆயிருக்காரு கோச்சிங் பொசிஷன்லேருந்து. எம்எஸ் தோனி வந்து அவரை மீட் பண்ணி பேசுனதா வந்து சில தகவல்கள் அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் இவரும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார், இவரும் வந்து ஒரு ஃப்ரண்ட் ரன்னராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த 3 பேர் வரதுக்கு தான் வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரைக்கும் மைக்கேல் கெஸ்ஸி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கலம் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஸோ உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.